காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும். பார்வையில் புது புது கவிதைகள் மறந்திடும் காண்பவை யாவும். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு புதிய பொலிவோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. என்னோடு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கலிஸ்டா. எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை உங்களுடன் சேர்ந்து தொகுத்து வழங்குவதில் எனக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி. பாத்தீங்க, உங்களுடன் சேர்ந்து தொகுத்து வழங்குவதில் எனக்கும் சந்தோஷம் சொல்லி ரொம்ப பூரிப்படைகிறாங்க. அதே போல கலிஸ்டாவோட சேர்ந்து சேர்றதுல எனக்கும் சந்தோஷம் தான். அதே போல நேர்களாகிய உங்களை வார வாரம் இந்த நிகழ்ச்சி கூட நாங்கள் சந்திப்பது அதை விட சந்தோஷம் என்பதையும் கூறிக்கொண்டு அற்புதமான இந்த மணித்துளிகள் இசையோடு இரண்டரை கலக்கும் அற்புதமான மணித்துளிகளை நாங்கள் உங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றும் இனிமையான பாடல்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல எங்களுடைய நேயர்களும் அதிகளவான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். வழமை போலதான் ஒரு குறிப்பிட்ட வகை பாடல் இல்லாமல் இடைக்கால பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல்கள் என்று சொல்லி எல்லா பாடல்களையுமே இன்றைய நாளில் நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். நீங்களும் பார்ப்பதற்கு ரொம்பவுமே ரெடியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம் இல்லையா? அவ்வாறு ஒரு கலவையாக நாங்கள் அந்த பாடலை தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே நேயர்களாக பல வயது உடைய தரப்பினர்களும் எங்களோடு நேயர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய அன்பார்ந்த ரசிகர்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பழைய பாடல்கள் எங்களுடைய மூத்தவர்களுக்காக, இடைக்கால பாடல்கள் அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவர்களுக்காக, அதே போல புதிய பல பாடல்கள் இந்த 2000 அந்த 2K கிட்ஸுக்கு அப்புறமா வந்திருக்க எல்லாருக்காகவும்
பல கலவையாக நாங்கள் பாடலை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று கூட அற்புதமான பாடல்கள் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வந்து 2K கிட்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, 2K கிட்ஸ் பாடல்கள் சில டைம்ல வந்து இந்த முதியவர்களா இருக்கிறவங்களுக்கு புரியாது, எதுவுமே புரியாதுன்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க கேட்பாங்க, என்னடா பாடல் இது, என்னமோ எல்லாம் சொல்றாங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க மாறி பாக்குற போது வந்து அன்றைய காலங்களில் வெளிவந்த பாடல் இன்று ரசித்து கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். இவ்வாறு வந்து ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போதும் வந்து பாடல்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு காலங்களில் வெளியான பாடல்களும் வித்தியாசமான பாடல்களாக இருக்கின்றன. அவற்றை எல்லாம் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக தரதுக்காக இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு முதியவர், ஒரு இடைக்கால பாடல்களை, பழைய பாடல்களை விரும்பக்கூடிய ஒருவர் ஒரு முறை என்னை சந்திக்கிற பொழுது சொல்லியிருந்தார், இப்பத்தைய புது பாடலை கேட்கல தம்பி, காதெல்லாம் நோகுது, ரத்தம் வார மாதிரி இருக்கு. ஏன்னா எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? இல்ல தம்பி, வெளிநாட்டுல ஒரு வழக்கம் இருக்குது. புதிதா ஒரு தம்பதி திருமணம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள கார்ல பலூன்ஸ் அதெல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணி அப்படியே அனுப்பி வைப்பாங்களாம். அப்படி அனுப்பி வைக்கல இன்னொரு வேலை செய்வாங்களாம். அப்படியே பின்னுக்கு கொஞ்சம் தகர பணிகளை அப்படி ஒரு நூல்ல கயிறுல ஒரு 10-15 தகர பணியும் அப்படியே கட்டி விடுவாங்களாம். கார் போகல அந்த தகர பணியும் அப்படி ரோட்ல அப்படியே சல சத்தம் போட்டுக்கிட்டு போகல ஒரு புது கப்பல் போகுதுன்னு சொல்லி எல்லாருமே அவங்கள வாழ்த்துவாங்களாம் சொல்லி சொன்னாங்க. அந்த கார்ல தகரப்பேணிகள் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போனா எப்படி சத்தம் வருமோ அப்படித்தான் இப்ப இருக்கிற புதுப்பாட்டு சொல்றாங்க கலிஸ்டா. நிச்சயமா நீங்க சொல்வது உண்மையான ஒரு காரியம் தான். பலர் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த முதியவர்கள் சொல்வார்கள், என்னடா அப்பா முதல் வந்த பாடல் எல்லாம் வந்து சுத்த தமிழ்ல எல்லாருக்குமே விளங்கும், வசனம் விளங்கும் கூட விளங்கும். ஆனா இப்ப வந்த பாட்டு என்னடா இங்கிலீஷ்ல கதைக்கிறாங்க, இங்கிலீஷ்ல பாடுறாங்க, சில டைம்ல தமிழ்ல பாடுறாங்க, அப்புறம் ரெண்டையும் சேர்த்து பாடுறாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதைத்தான் நம்ம 2K கிட்ஸ் வந்து ரசிச்சு பார்க்கக்கூடியதா இருக்கு. அது காலத்துக்கு ஏற்ற வகையில ரசனைகளும் மாறிக்கொண்டு போகும். அதனால நாங்களும் வந்து அப்டேட்டா இருக்கிறது வந்து பெட்டரா இருக்கு. அதே போலதான் நாங்கள் எல்லோரையும் கவர்னவன் பண்றதுக்காகத்தான் நாங்கள் பல வகை பாடல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று எங்களுடைய இந்த இசை கோலங்களை அழகாக அலங்கரிப்பதற்கு வளமையாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றவர்களை நாங்களும் உங்களோடு அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு பின்னால் காத்திருக்கின்றார்கள் உங்களோடு இசை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக. வளமை போல இன்றைய தினம் பிரதான வாத்திய கருவியான கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்து இருக்கின்றார் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு ஃபேமஸ் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து இம்முறை தாளவாத்திய கருவிகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் சுபேதன் அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் மூத்த கலைஞரான ஜீவானா அவர்களும் இணைந்திருக்கின்றார். ஆகவே இந்த 3 கலைஞர்களே இந்த பாடல்களுக்கான அற்புதமான இசையை வழங்கவிருக்கிறார்கள் என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு தெரியும், பல இசை நிகழ்ச்சிகள் பல கலைஞர்கள் சுற்றி இருந்து இசை கலைஞர்கள் இசை ஆலாபனைகளை வழங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் 3 கலைஞர்களை வைத்துக் கொண்டு இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அட்டகாசமாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 3 கலைஞர்கள் என்று சொல்கின்ற போது வந்து பலர் யோசிப்பீங்க, என்னடாப்பா இவ்வளவு பெரிய இசை கச்சேரி வைக்கிறாங்க, பட் 3 கலைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா பாடல்களை கேட்கின்ற போது வந்து நீங்கள் நினைப்பீங்க, 3 கலைஞர்கள் இருந்தாலும் அவ்வளவு பிரமாதமான பாடல்களா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களுமே நிச்சயமாக நினைப்பீர்கள் என்று சொல்லி நானுமே நிகழ்ச்சியில எதிர்பார்த்து கொள்றேன். சரி, நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய அறிமுகத்தோடு முதலாவது பாடலுக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து பயணிக்கலாம். இது உங்கள் எங்கள் கச்சேரி ஆரம்பம். சில திரைப்படங்களை பற்றி நாங்கள் சொல்கின்ற போது வந்து அவ்வளவுத்திற்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய முதலாவது திரைப்படம், முதலாவது பாடல், அப்படி நாங்க வந்து நிறைய டிஸ்கிரைப் பண்ணிட்டே போகலாம். அப்படி வந்து நாங்க ஏற்கனவே வந்து பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றோம் இந்த திரைப்படத்தை பற்றி. செம்பருத்தி திரைப்படம் மிகவும் வந்து அற்புதமான ஒரு திரைப்படம். அதில் வந்து பல விடயங்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். எங்களுடைய ரோஜாவினுடைய முதலாவது திரைப்படம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். அந்த திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடல் தான் உங்களுக்காகவே வர்றது காத்துட்டு இருக்கு. நிலாக்காயும் நீரும். இது நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், அந்த பாட்டா? அந்த நல்ல நேரம் இல்ல பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு இந்த திரைப்படத்துல எந்த பாடல் வந்தேன்னு தெரியாம தானே இருக்கு. பாத்தீங்களா? சரி, போறது அப்படி அதே இல்ல விட மாட்டேன். நிலாக்காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும். ஓகேயா? ஓகே, பாத்தீங்களா? விட மாட்டேனே நம்மள இடத்தை விட மாட்டேனே. ஆகவே அற்புதமான ஒரு பாடல், நிலாக்காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும். யார் பாடியிருக்கிறாங்க? மனு மற்றும் சித்ரா ஆகிய இருவருமே இணைந்துதான் அந்த பாடல்களை பாடியிருப்பாங்க. மிகவும் ரசித்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த இனிமையான பாடலோடு இணைந்து கொள்வதற்காக உங்களை நாங்கள் அழைத்து செல்கின்றோம். வாருங்கள், இசையோடு சங்கமிக்கும் அற்புதமான தருணத்துக்குள்ளே. காயும் நேரம் சரணம் உலா போக நீ
பார்வையில் புது புது கவிதைகள் மறந்திடும் காண்பவை யாவுமே அன்பே நீ அழகின முதே அன்பே நீயே அழகின முதே காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும் தென்றல் தேரில் நாம் தான் போகும் நேரம் பார்த்து தேவர் கூட்டம் பூத்தூவி பாடும் நல்ல வாழ்த்து கண்கள் மூடி நான் தூங்க திங்கள் வந்து தாலாட்டும் காலை நேரமா நாளே கங்கை வந்து நீராட்டும் நினைத்தால் இது போல் ஆகாததேது அடைத்தால் உடைத்தால் நீங்காத போமாது நெடுநாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்சம் அன்பே நீ அழகின முதே அன்பே நீயே அழகின முதே காயும் நேரம் சரணம் ஊரா போக நீயும் வரணும் மின்னணைத சேலை மேனி மீது வாட மிச்சம் மீதி காணாமல் மன்னன் நெஞ்சு பாட அர்த்த ஜாமம் நான் சூடும் ஆடை என்றும் நீயாகும் அங்கம் யாவும் நீ மூட ஆசை தந்த நோய் போகும் நடக்கும் தினமும் ஆனந்த யாகம் சிலிர்க்கும் மடடா ஸ்ரீதேவி பூந்தேகம் அனைத்தும் வழங்கும் காதல் வைபோகம் அன்பே நீயே அழகின முதே அன்பே நீயே அழகின முதே நிலா காயும் நேரம் சரணம் ஊரா போக நீயும் வரணும் பார்வையில் புது புது கவிதைகள் பலத்திடும் காண்பவை யாவுமே அன்பே நீயே அழகின முதே அன்பே நீயே அழகின முதே காயும் நேரம் சரணம் ஊலா போக நீயும் வரணும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில நாங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு பாடல்களையும் தந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். தொடர்ச்சியாக நீங்களும் பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பீங்க. சரி, நான் நீங்க ஆக்ஷன் ஆக்ஷன் போட்டோன்னு ஒரு ரைட் இப்ப ஒரு ஞாபகம் வந்துட்டு என்னன்னு சொன்னால் எங்க டான்ஸ் தொலைக்காட்சியில் வர தேந்தனா நிகழ்ச்சி வந்து நீங்க தொகுத்து வழங்குற நீங்க தானே. ஓகே, அந்த டான்ஸ்ல வந்து சில முத்திரைகள் இருக்கும் தானே. இப்படி ஏதோ ஒன்று செய்வாங்க, இப்படி செய்தால் அது என்ன? மலர், பூ, என்ன தாமரை, ஏதோ ஒன்று மலர் என்று வரும்.
அதுவே அந்த வேற ஏதாவது குறியீடு எப்படி வேற என்ன குறியீடுகள் இருக்கு? பல விஷயங்கள் இருக்கு. சாப்பிடுறேன்னு சொன்னா அப்படி சொல்லுவோம், ஓகே பிறக்கிறதுன்னு சொன்னா இப்படி சொல்லுவோம். ஓகே. அப்படி நிறைய ஒவ்வொரு முத்திரைகளும் வந்து ஒவ்வொரு மீனிங்கை தரக்கூடிய ஒவ்வொரு மாதிரி. மீனிங் இருக்கும். சரி, இப்ப அதே போல நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்க போறேன். நான் இப்ப ஒரு முத்திரை காட்டுறேன். இந்த முத்திரையை காட்ட உங்களுக்கு எந்த திரைப்படம் ஞாபகத்துக்கு வருதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஜஸ்ட் ரெண்டு தான். சரிதானே? ரைட், ஓகே. இந்த முத்திரை, இப்படி ஒரு முத்திரை காட்டினோட உங்களுக்கு எந்த பாபா. திரைப்படம்? பாபா. வெரி குட், வெரி குட். ஓகே, அதே போல இப்படி 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 ஒரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம மான்கராத்தி திரைப்படம் நம்ம 2K கிட்ஸ்ட கூட கேட்டு பாருங்க, நீங்க கைய தூக்க முன்னமே சொல்லிடுவாங்க. சரி சரி சரி, ஓகே. அது ஈஸியா இருக்கும். நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நான் அந்த இதை கொண்டு வந்தேன். சரியா? இல்லைன்னு சொன்னா வேற கஷ்டமான முத்திரை எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பேன். சரியா? சரி. ஓகே. ஆகவே மான் கராத்தே என்றது வந்து எல்லோருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு திரைப்படம். சிவகார்த்திகேயனுடைய திரைப்படம். அனிருத் இசையமைச்சிருப்பாரு என்று நான் நினைக்கிறேன். நல்ல அருமையான பாடல்கள் இருக்கும். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாகவும் அவருடைய திறன் வெளிப்படுவதற்கான ஒரு களமாகவும் அமைந்தது இந்த மான் கராத்தே திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இருந்துதான் அடுத்ததாக நாங்கள் ஒரு பாடலை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். என்ன பாடல்? உன் விழிகளில் விழுந்த நாட்களில் என்று ஆரம்பிக்கின்ற பாடல். உண்மையிலேயே வந்து நாங்க மான் கராத்தே திரைப்படத்தை பார்த்தோம்னு சொன்னா சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லாம இருக்கும். சிரிச்சு சிரிச்சு அந்த ப்ரோக்ராம்னு வருது, அந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடியதா இருக்கும். ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு திரைப்படம்னு சொல்லிக் கொள்ள முடியும். அதுல வந்து ஹன்ஷியா வந்து ரொம்பவே அழகா அவங்க நடிப்பு திறனை வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஹன்சியா, அந்த திரைப்படத்துல ஒரு ஹன்சியோட ஹேர் ஸ்டைல பார்த்தோம்னு சொன்னா இப்ப கல்ஸ்டாட ஹேர் ஸ்டைல் போடுதான். இங்க பாத்தீங்களா? சொன்ன உடனே என்ன செய்ய, நீங்க சொன்ன மாதிரி தான் உண்மைகள் சில டைம் கசக்கத்தான் செய்யும். நீங்க இல்ல இந்த ஹன்சியோட ஹேர் ஸ்டைல் கல்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கானே அப்படி இழுக்கிறாங்கப்பா, இழுக்கிறாங்க. ஓகே ஓகே, அழகான ஹேர் ஸ்டைல் தான், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அதே போல அருமையான பாடல் தான், அதையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். அந்த திரைப்பட பாடல் என்ன பாடல சொன்னீங்க? உன் விழிகளில் விழுந்த சில நாட்கள். டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வராதா? என்ன சொன்னா நீங்க எல்லாம் அந்த காலத்துல வெளிவந்த பாடல்கள் தானே அதிகமா என்ன ரொம்ப வயசான ஆள் மாதிரியே காட்டிக் கொள்றதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. சரி, ஏதோ அந்த சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சரி, பார்க்கலாம். உன் விழிகளில் விழுந்த நாட்களில் என்கின்ற அந்த அருமையான ஒரு பாடலோட தான் நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். வாருங்கள், இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். சேர்க்கிறேன்
கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே எங்களுடைய பாடகர்களும் உங்களுக்காகவே பாடல்களை சூப்பராக தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ள முடியும். அவ்வளவு அற்புதமா இருக்கு பாடல்களை கேட்கின்ற போதே. சரி, நான் வந்து ஒரு பாடல் வரிகளை சொல்றேன், நீங்க என்ன பாடல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்களா? எங்களை நேயர்கள் கண்டுபிடிக்கணுமா? நேயர்கள் கண்டுபிடிக்க தேவையில்ல, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்னன்னு சொன்னா அவ்வளவு பாடல் பற்றி எல்லாமே சொல்றீங்க இல்லையா? சோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கச்சேரி ஆரம்பத்துக்குள்ள இப்ப பந்தயத்தை கொண்டு வரீங்க. பந்தயத்தை கொண்டு வரல, பட் உங்களை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கடவுளே, சோதனைகள் எல்லாம் எந்தெந்த ரூபத்துல வருது பாருங்க. சரி, கேளுங்க. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் இடவரிய சொல்றேன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வரிய கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்கன்றது தெரியும். பட் சொல்றேன் சரியா? எங்களுடைய நீங்களும் அதை கண்டுபிடிங்க. சரியா? நிச்சயமாக எல்லாருமே கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நான் வரிகளை சொல்கிற போது வந்து முதலாவது வரி என்ன அப்படின்னு சொல்லி டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. சரி சரியா? சரி, பார்க்கலாம். காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி, கடலிலே நீர் விழுந்த பின் கடலிலே மழை விழுந்த பின் கடலிலே மழை விழுந்த பின் எந்த துளி மழை துளி. நான் சொல்லவே தேவையில்லை, மிச்சம்லாம் நீங்களே. காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. கண்மணியா காதலியா? ஏதோ ஒரு எலி. சரி, விட்டுருங்க. நான் கேள்வி கேட்கறது ஏன் தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. ஓகே. அஞ்சலி புஷ்பாஞ்சலி டூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற அஞ்சலி புஷ்பாஞ்சலி என்று சொல்லி எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடிய ஒரு அருமையான பாடல் தான் இப்ப அடுத்ததா வரப்போகுது. நிச்சயமா அந்த பாடல் தான் நம்மளுடைய நேயர்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வரிகள் ஒவ்வொன்றுமே வந்து அப்படி இருக்கு, கேட்கிற போது வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஃபீல் தரக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையா? ஏ.ஆர். ரஹ்மானுடைய ஒரு அற்புதமான இசையில் உருவாகிய திரைப்படம் தான் இந்த டூயட் திரைப்படம். அதிலும் முக்கியமாக இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த டூயட் திரைப்படத்துல பிரகாஷ் ராஜும் நடிச்சிருப்பார். ஒரு லேசான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி இந்த டூயட் திரைப்படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் அறிமுகமானார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு வில்லன் கேரக்டர். இதுக்கு பிறகு ஆசை படத்துல தன்னுடைய ஒரு வித்தியாசமான நடிப்பை பிரகாஷ் ராஜ் காட்டியிருப்பார். எது எப்படி இருந்தாலும் இந்த திரைப்படத்துல, குறிப்பா ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்ச இந்த திரைப்படத்துல அவருடைய இசையில ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காட்டு வரல. இந்த திரைப்படத்துல நடிகர் பிரபு ஒரு சாக்ஸோபோன் கலைஞராக வருவார். அந்த சாக்ஸோபோனை வந்து நிறைய விஷயங்களுக்காக இந்த திரைப்படத்துல பாவிச்சிருப்பாங்க. இந்த அஞ்சலி புஷ்பாஞ்சலி பாடலில் கூட அந்த சாக்ஸோபோன் நிறைய இடங்களை நிறைத்து வலித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சுவாரஸ்யமான தகவல்களோடு தான் அந்த பாடலை நாங்கள் உங்களுக்காக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி, அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிழி இணைத்தது கண்மணி, கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி, காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி, திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன், தினம் ஒரு புது பாடல் வடித்து விட்டேன், அஞ்சலி என்னுயிர் காதலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி,
அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி சீதையின் காதல் என்று விழிபொழி நுழைந்தது கோதையின் காதல் என்று செவி வழி புகுந்தது என்னவோ என் நெஞ்சில் இசை வந்து தொலைத்தது இசை வந்த பாதை வழி தமிழ் உள்ள நுழைந்தது இசை வந்த திசை பார்த்து மனம் குலைந்தேன் தமிழ் வந்த திசை பார்த்து உயிர் கசிந்தேன் அஞ்சலி அஞ்சலி இவள் கலை காதலி அண்டியும் நெல்லுக்கு புஷ்பாஞ்சலி வெண்பாவும் கண்ணிற்கு நடுநாஞ்சலி கண்ணாலும் இசை பாடும் கீதாஞ்சலி கவியே உன் தமிழ் வாழும் கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி அழகியை உனை போலவே அதிசயம் இல்லையே அஞ்சலி பேரை சொன்னேன் அவிழ்ந்தது முல்லையே கார்த்திகை மாதம் போனால் கடும் மழை இல்லையே கண்மணி நீ இல்லையே கவிதைகள் இல்லையே நீ என்ன நிலவோடு பிறந்தவளா பூவுக்குள் கருவாகி வளர்ந்தவளா அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பேருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பேருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட்டான காதல் பாடல்கள், அது மாத்திரமல்லாமல் கொஞ்சம் சோகமான பாடல்கள், கொஞ்சம் சந்தோஷமான பாடல்கள், அது மாத்திரமல்லாமல் எல்லா விதமான பாடல்களையுமே தந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில சேடான பாடல்களையும் தந்திருந்தோம். அடுத்து ஒரு லவ் சாங் தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றோம். அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது காதலர்கள் அநேகம் கேட்கக்கூடிய ஒரு பாடலும் கூட. அந்த பாடலை பாடியவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களும் ஒரு காதலர்களாக இருந்தவர்கள், திருமணமாக இருந்தவர்கள். ஆனால் இன்றைய ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில அவர்கள் அந்த பரஸ்பர ரீதியாக
எப்படி சொல்றது, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நாங்க கேள்விப்பட்டிருந்தோம். இருந்தாலும் கூட அவர்கள் இருவருமே இணைந்து பாடிய ஒரு பாடல் தான். ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகிய இருவருமே இணைந்து பாடிய பாடல். நீங்க உடனே கெஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடல், பிறை தேடும் இரவிலே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் அந்த பாடல் இல்ல, அந்த பாடல முதலுமே நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக தந்திருந்தோம். இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியில என்ன பாடலை தரப்போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது வந்து யாரோ இவன் யாரோ இவன் என்று ஆரம்பிக்கிற பாடல் தான் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். அவங்க பாடுற போது வந்து அந்த சைந்தவியினுடைய குரல் வந்து மெதுவா ஸ்டார்ட் பண்ணி அந்த இசையோடு ஒன்றித்து போகும்போது அவ்வளவுக்கு அற்புதமாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்ள முடியும். இந்த திரைப்படத்துக்கும் முத்துக்குமார் பாடல் வரிகளை எழுதியிருப்பார். அவ்வளவு அற்புதமாக இருக்கும் பாடலை பார்க்கின்ற போதும். நிகழ்ச்சியிலுமே தொடர்ச்சியாக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் அந்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பார்க்கலாம். யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் உன் காதலில் கரைகின்றவன், உன் பார்வையில் உரைகின்றவன், உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன். என் கூடையில் மலையானவன் என் வாடையில் வேளானவன் கஞ்சாடையில் என் தேவை அறிவானிவன் எங்கே என்னை கூட்டிச் செல்ல செல்வாயந்தன் காரில் மெல்ல. என் பெண்மையும் மலை பறவை உன் மார்பிலே போதுமே ஏன் இன்று இடைவெளி குறைகிறதே? மெதுவாக இதயங்கள் நினைக்கிறதே உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றதே யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் என் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் ஏன் தோற்குதோ உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறுதோ? நதியினில் ஒரு இலை விலகிறதே அலைகளில் மிதந்தவள் தவழ்கிறதே. கரை சூரமோ கை சேரமோ எதிர்காலமே எனக்காகவே பிறந்தான் இவன் எனக்காகவே வருவான் இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் என் கூடையில் மலையானவன் என் வாடையில் வேளானவன் கஞ்சாடையில் என் தேவை அறிவான் இவன் இன்றைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை தந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம். அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு பாடல்களை கேட்கின்ற போதும் வந்து ரசிச்சு 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 நேர்களாகிய நீங்களுமே கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய பெருமதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களுக்கு அதாவது வந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவானது தொடர்ச்சியாக எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த இசையை விரும்பாத இதயங்களே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்கின்ற பொழுது யாராவது ஒருவருக்கு இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அந்த பாடலோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விடயம்
ஞாபகத்துக்கு வரும். ஒரு பாடலை கேட்கின்ற பொழுது ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு நபர், அப்படி ஏதோ ஒரு விடயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் தருகின்ற பாடல் நிச்சயமாக உங்கள் உணர்வுகளை தொட்டு செல்லும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணங்களிலும் இசை எங்கள் தோழனாய் கூட வருவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மணித்துளிகளாய்த்தான் இந்த நேரம் நகர்ந்து கொண்டிருக்கும், நகர்ந்து சென்றிருக்கும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த நினைவுகளோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்னராக நாங்கள் இந்த இசை ஆலாபனைகளை எங்களோடு இரண்டர கலக்கச் செய்த எங்கள் இசை கலைஞர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க காத்திருக்கின்றோம். ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு புகழ் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள் பிரதான வாத்திய கருவியான கீபோர்ட் இசையோடு பயணித்திருந்தார். அற்புதமான இசையை வழங்கியிருந்தார். அவருக்கு எங்களுடைய பிரதானமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து தாள வாத்திய கருவிகளோடு பயணித்திருந்த சுபேதன் அவர்களுக்கும், கிட்டார் வாத்தியத்தோடு பயணித்த ஜீவா அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை டான் தொலைக்காட்சி குடும்பம் சாராக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல நேர்களாகிய உங்களுக்கும் நிகழ்ச்சியிலே எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்த எங்களுடைய அன்பான கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நாம் என்றும் அன்புடன் காலிஸ் பீட்டர் சேவியர் மற்றும் கலிஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.